ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய ப்ளவுஸில் கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து அடித்து திருப்பி தையல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ப்ளவுஸோடைய மேல் பக்கத்தில் தான் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டு வரணும். ப்ளவுஸோட மேல் பக்கமும் கிராஸ் பீஸோட மேல் பக்கமும் ஒன்றா இருக்கா மாதிரி வச்சுட்டு முன்னாடி கொஞ்சம் மடித்து தைக்க துணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு தான் நான் வந்து தைச்சி எடுக்கிறேன். தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பீஸை மட்டும்தான் இழுக்கணும், ப்ளவுஸ் பீஸை லூஸ் விட்டு தைச்சிட்டு வரணும். தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த பீஸை அப்படியே வந்து மடித்து எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கார்னரில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தைக்கும்போது உள்ளே இருக்க துணி வந்து அந்த கிராஸ் பீஸ்க்கு உள்ளே வரா மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தைச்சி எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து உள்ளே இருக்கும், அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணலைன்னா நம்ம தைக்கும்போது வெளியில் வந்து தெரியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே மடித்து கையாலையுமே வந்து ஊசி வச்சு எம்மிங் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி தையல் போட்டு முடிக்க போகிறேன். இப்படி மடிச்சுட்டு திரும்பவும் நம்ம அதே கைடு அளவு அப்படியே வச்சு அந்த கைடை விட்டு துணி வந்து வெளியில் வரக்கூடாது, அதுதான் கைடு அளவுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சு அப்படியே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். ரவுண்டு நெக்னாலே நம்ம கிராஸ் பீஸ் மட்டும்தான் வைக்கணும். இங்கே அப்படியே வந்து ரஃப் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் சைட்லேயுமே, அதாவது இந்த முனையிலையுமே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு தையலோடு விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த எட்ஜ்லேயுமே நான் இந்த மாதிரி வந்து இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக முடிக்கும் போது ரஃப் அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய ப்ளவுஸ்க்கு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து அடித்து திருப்பி தையல் போடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.